ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் முடி நீளமாக அடர்த்தியாக கருமையாக வளருவதற்கான ஹேர் டோனரும் ஹேர் டையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க மா இலையை கொண்டு நம்ம எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஹேர் டோனர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு மா இலையை நல்லா கழுவி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மா இலை கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் மா இலை பொடி கேளுங்க, தருவாங்க. அதை வாங்கி கூட பயன்படுத்தலாம். இந்த மா இலையில் ஆயுர்வேதத்தில் பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய சிறந்த மருந்தாக பயன்படுத்துகின்றன மா இலை. இது உடம்புக்கும் இல்லாமல் முடிக்கும் நல்ல பயனளிக்குங்க. இது நரைமுடியை முழுமையாக நீக்கக்கூடிய தன்மை இந்த மா இலைக்கு இருக்குது. பலரும் முடி உதிர்வு பிரச்சனைகளை சந்திக்கின்றன. அவர்களுக்கு முக்கியமான தீர்வாக இந்த மா இலை பயன்படும். குட்டி குட்டியாக நறுக்கின மா இலையை ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மா இலையோடு சேர்த்து நம்ம காப்பித்தூள் பவுடரும் இப்போ சேர்க்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் காப்பித்தூள் சேர்த்துக்கலாம். ஃபில்டர் காப்பித்தூளாக சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த கலந்து கொடுக்கும்போது நல்லா அந்த மா இலையோட சேர்ந்து காஃபி தூளும் இப்போ இதில் முக்கியமான பொருள் தாங்க நம்ம சேர்க்க போகிறோம். ரோஸ்மரி லீஃபு. முடி வளர்ச்சிக்கு சக்தி வாய்ந்த பொருளாக ரோஸ்மேரி உள்ளதுங்க. முடி ஆரோக்கியத்துக்கு இந்த ரோஸ்மேரிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த ரோஸ்மேரி லீஃப் பயன்படுத்தும் போது தலை உச்சந்தலையில் உள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது. இது முடி வளர்ச்சியை தூண்டுகிறது. முடி கருமையாக வளர வைக்கிறது. இது முடி வேர்க்கால் சென்று முடி பலப்படுத்த உதவுகிறது. முடி உதிர்வை தடுத்து ஒட்டுமொத்த முடி ஆரோக்கியத்தையும் பலப்படுத்த உதவுகிறதுங்க இந்த ரோஸ்மரி லீஃபு. தலையில் பொடுகு இருந்தால் கூட அதையும் கட்டுப்படுத்துங்க இந்த ரோஸ்மரி லீஃபு. நல்லா கொதிச்சு வருது. இந்த மா இலை, டிகாஷன், காஃபி தூள், ரோஸ்மரிக்கு நல்ல ஒரு சூப்பர் டோனருங்க. கொச்சிச்சு. இப்போ நல்லா ஆறட்டுன்னு விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஆறட்டுன்னு விடுங்க. அப்போ தான் அதோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கியிருக்கும். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வாரம் ஒரு 2 முறை 3 முறை கூட பயன்படுத்தலாங்க. இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போல்லாம் பலருக்கும் சிறு வயதிலே முடி நரைக்க ஆரம்பிக்குது. அவங்கெல்லாம் இந்த மாதிரி டோனரை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த இளநரை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதை இப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். நம்ம இது மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல வேர்க்கால்லாம் நல்லா பட்டு நல்ல முடி வளர்ச்சியை நல்லா தூண்டுங்க. பாட்டில் இல்லாதவங்க கையில் கூட எடுத்து நல்லா ஒரு காட்டனால் எடுத்து டிப் பண்ணி நம்ம ஸ்கால்ஃபில் ஃபுல்லாக ஒரு மசாஜ் கொடுக்கும்போது நல்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இப்போ நான் தலையில் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி வேர்க்காலில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி லைட்டாக ஒரு மசாஜ் கொடுக்கும்போது உங்களோட இளநரை ஃபுல்லாக கட்டுப்படுத்துங்க. முடி ஆரோக்கியமாக வளரும். நல்லா நீளமாக கருகருன்னு அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். நீங்களும் இந்த மாதிரி டோனரை பயன்படுத்தி உங்கள் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. வாங்க இப்போ நம்ம ஹேர் டை தான் இந்த டோனர் வச்சு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு பிடி மருதாணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மருதாணி இலை கிடைக்கலாம், பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த
இந்த டோனரோட மருதாணி பொடி நெல்லிக்காய் பொடி மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நான் ரெண்டுமே வந்து தழையாகவும் நெல்லிக்கனியாகவும் போட்டிருக்கேன். இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஒரு 2 நெல்லிக்காய் இருந்தால் போதுங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த நெல்லிக்காவை பயன்படுத்தும் போது தலை உச்சந்தலில் இருக்க இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், முடி வேர்க்கல்ல சென்று முடி வளர்ச்சியை தூண்டும், இளைநரையை ஆரம்பத்திலே கட்டுப்படுத்த உதவும் நெல்லிக்காய் முடி நீளமாக கருகருன்னு வளர உதவுகிறது. இதை வந்து நம்ம இப்போ குட்டி குட்டியாக நறுக்கி போட்டாச்சு. அதோட இப்போ வந்து இதை அந்த டோனரை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட்டு பதத்திற்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறது முடியில் நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டையை வந்து ஹெல்த்தியாக நல்லா யூஸ் பண்ணுங்கள். முடிக்கு எந்த பாதிப்பும் வராது. அதே சமயம் முடியும் நல்ல கலர் கொடுக்கும். உங்கள் முடி வளர்ச்சியை இதை தூண்டுங்க. இந்த மாதிரி இயற்கையாக செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கெமிக்கலில் வாங்கி ட்ரை பண்ணி உங்கள் முடியை வந்து வீணாக்காதீங்க. உங்கள் முடியும் வீணாகும், உங்கள் ஹெல்த்தும் வீணாகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இயற்கையாக பயன்படுத்துங்க. இப்போ நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த ஹேர் பேக் பண்ணும்போது தலையில் எண்ணெய் இருக்கக்கூடாது, எண்ணெய் இல்லாத பார்த்துக்குங்க. அப்போ தான் ஹேரில் வந்து நல்லா பிடிக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு டோனரும் இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக்கும் நீங்கள் போடும்போது உங்களுக்கு இளநரையெல்லாம் கட்டுப்படுத்துங்க. இந்த பேக் போட்டு 2 மணி நேரம் விட்டுட்டு அப்புறம் குளிர்ந்த தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணும்போது ஷாம்பு பயன்படுத்த வேணாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் வந்து பெரியவங்க முதல் சிறு வயதில் இருக்கிறவங்க வரைக்கும் போடலாம், ஒன்றும் ஆகாதுங்க. ஹேருக்கு நல்லா ஹெல்த்தியான பேக்குங்க. டோனரை பயன்படுத்தி பாருங்கள். உங்களால் பேக்கு பயன்படுத்த முடியலனாலும் டோனரை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து 15 நாள் வரலும் இந்த டோனரை யூஸ் பண்ணலாம். டோனரை யூஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெமிக்கலை தவிர்த்துட்டு இயற்கையாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வைத்து நம்ம இயற்கையான சூப்பரான ஹேர் டையும் ஹேர் டோனரும் நம்ம பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஹேர் டையோடு பார்க்கலாம். ஓகே, பாய்ங்க.